வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடில்லியில் உள்ள தமது இல்லத்தில் பாதுகாப்பு சூழல் குறித்த உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டத்தை நடத்தினார். இந்தியா பாகிஸ்தான் இடையேயான சண்டை நிறுத்தத்தை தொடர்ந்து ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட எல்லையோர மாநிலங்களில் இயல்பு நிலை திரும்பியுள்ளது. சர்வதேச அன்னையர் தினம் இன்று கொண்டாடப்படுவதை ஒட்டி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஆபரேஷன் சிந்தூர் ஒரு ராணுவ நடவடிக்கை மட்டுமல்ல, இந்தியாவின் சமூக கூட்டாண்மையின் சின்னம் என்று மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்திய பாகிஸ்தான் சண்டை நிறுத்தத்திற்கு இடையே இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுடில்லியில் உள்ள தமது இல்லத்தில் பாதுகாப்பு சூழல் குறித்த உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டத்தை நடத்தினார். இக்கூட்டத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல், பாதுகாப்பு அதிகாரி ஜெனரல் அனில் சௌஹான், ராணுவ தலைவர் ஜெனரல் உபேந்திர திவேதி, கடற்படை தலைவர் அட்மிரல் தினேஷ் திரிபாதி, விமானப்படை தலைமை தலைவர் மார்ஷல் அமர்பிரீத் சிங் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. இந்தியா பாகிஸ்தான் இடையேயான சண்டை நிறுத்தத்தை தொடர்ந்து ஜம்மு காஷ்மீர், குஜராத், ராஜஸ்தான் உள்ளிட்ட எல்லையோர மாநிலங்களில் இயல்பு நிலை திரும்பியுள்ளது. ஜம்மு காஷ்மீர், ஸ்ரீநகர், ரஜோரி, பாராமுல்லா, உரி ஆகிய பகுதிகளில் எவ்வித தாக்குதலுமின்றி இன்று அமைதி நிலவுகிறது. பஞ்சாப், ராஜஸ்தான் மாநிலங்களின் எல்லைப்புற மாவட்டங்களில் கடைகள், சந்தைகள் திறக்கப்பட்டன. சண்டை நிறுத்தத்தை பாகிஸ்தான் மீறினால் அதனை கடுமையாக கையாள ஆயுதப்படைகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் இது தொடர்பாக செய்தியாளர்களுக்கு விளக்கம் அளித்த அவர், ஆயுதப்படைகள் சூழ்நிலைகளை தீவிரமாக கண்காணித்து வருவதாக தெரிவித்தார். எல்லை கட்டுப்பாட்டு பகுதியில் விதிமுறைகளை மீறினால் அதனை கடுமையாக கையாள அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். துப்பாக்கிச் சண்டையையும் ராணுவ நடவடிக்கைகளையும் நிறுத்திக் கொள்வது தொடர்பான நிலைப்பாடு நேற்று மாலை இந்திய பாகிஸ்தான் இடையே மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த நிலைப்பாட்டை புரிந்து கொண்டு பாகிஸ்தான் செயல்படும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக திரு விக்ரம் மிஸ்ரி தெரிவித்துள்ளார். சர்வதேச அன்னையர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சர்வதேச அன்னையர் தினத்தை ஒட்டி மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர் தமது வாழ்த்துச் செய்தியில், இந்த சமூகத்தின் அனைத்து விதமான முன்னேற்றத்திற்கும் ஒவ்வொரு அன்னையின் தன்னலம் பாராத குணமே அடிப்படையாக திகழ்கிறது. தேசத்தின் வளர்ச்சியில் பங்கெடுக்கும் ஒவ்வொரு குடிமகனையும் வளர்த்தெடுப்பதில் அன்னை முதன்மை பங்கு கொண்டவளாக திகழ்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நம் அனைவருக்கும் கடவுள் கொடுத்த ஒரு வரம்தான் அம்மா. அன்னையின் உழைப்பையும் அன்னையின் தியாகத்தையும் போற்றும் விதமாக அன்னையர் தினம் கொண்டாடப்படுகிறது. இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. அன்னையர் தினம் என்பது நமது தாய்மையை கொண்டாடும் ஒரு தினமாகும். ஒவ்வொரு வருடமும் மே மாதம் 2வது ஞாயிற்றுக்கிழமையன்று இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. இந்நாளில் நாம் நம்முடைய தாய்க்கு நம் அன்பை வெளிப்படுத்துகிறோம். அன்னையை ஒவ்வொரு நாளும் நாம் போற்ற வேண்டும். அவர் நமது குடும்பத்தின் தூணாக திகழ்பவர். அவர் எல்லாவற்றையும் தியாகம் செய்து அனைவரையும் மகிழ்ச்சியாக வைத்திருப்பவர். ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு தேதியில் அன்னையர் தினத்தை கொண்டாடி மகிழ்கின்றனர். சண்டை நிறுத்தத்திற்கு பிறகு பாகிஸ்தான் எல்லையில் அமைந்துள்ள மாநிலங்களில் உஷார் நிலை குறித்து மத்திய உள்துறை செயலர் திரு கோவிந்த மோகன் நேற்று ஆலோசனை நடத்தியுள்ளார். காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பாகிஸ்தான் எல்லையை ஒட்டியுள்ள அனைத்து மாநில தலைமை செயலர்கள் பங்கேற்றுள்ளனர். எல்லைப் பகுதியில் ஏதேனும் விதி மீறல் ஏற்பட்டால் அதனை தற்காப்பு நடவடிக்கையின் மூலம் எதிர்கொள்வது குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. எல்லைப் பகுதிகளில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துவது குறித்தும் கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். நேயர்கள் ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் ராணுவ நடவடிக்கைகள் குறித்து செய்தியாளர்களிடம் பேசினார். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு.
பாகிஸ்தானில் தீவிரவாதத்திற்கு எதிராக இதுவரை இந்திய ராணுவம் எடுத்துள்ள நடவடிக்கைகள் உலக அளவில் தனி அடையாளத்தை உருவாக்கியிருப்பதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தீவிரவாதத்தை வேரறுப்பதில் எவ்வித சமரசத்திற்கும் இடமில்லை என்றும் தெரிவித்தார். இதனை கருத்தில் கொண்டு இந்திய பாதுகாப்பு படைகள் பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடி கொடுத்திருப்பதாகவும் அவர் கூறினார். நாட்டு மக்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வகையில் பாதுகாப்பு படை வீரர்கள் துணிச்சலுடனும் வீரத்துடனும் செயல்பட்டதாக அவர் தெரிவித்தார். இதுவரையிலான நடவடிக்கைகள் இந்திய ராணுவத்தின் வல்லமையை உலக அளவில் பறைசாற்றி இருப்பதாக திரு ஷெகாவத் கூறியுள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் ஒரு ராணுவ நடவடிக்கை மட்டுமல்ல, இந்தியாவின் அரசியல் சமூக கூட்டாண்மையின் சின்னம் என்று மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் பிரம்மோஸ் விண்வெளி சோதனை மையத்தை திறந்து வைத்து பேசிய அவர், பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத உள்கட்டமைப்பை அழிக்கும் நோக்கத்துடன் இந்திய படைகள் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை தொடக்கின என்றும் பொதுமக்களை ஒருபோதும் குறிவைக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். ஆனால் பாகிஸ்தான் இந்தியாவில் உள்ள பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகளை மட்டுமல்ல, கோவில்கள், குருத்வாராக்கள் மற்றும் தேவாலயங்களை தாக்க முயன்றதாக குற்றம் சாட்டினார். பிரம்மோஸ் ஒருங்கிணைப்பு மற்றும் சோதனை வசதியின் திறப்பு விழா இந்தியாவின் பாதுகாப்பு வலிமையை மேலும் வலுப்படுத்த உதவும் என்றும் அவர் கூறினார். இதனிடையே தேசிய தொழில்நுட்ப தினம் இன்று கொண்டாடப்படுவதை ஒட்டி மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், அனைவரது வாழ்விலும் மாற்றத்திற்கு வித்திட்ட புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்கிய விஞ்ஞானிகள், பொறியாளர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள் ஆகியோருக்கு நாடு தலைவணங்குவதாக அவர் தெரிவித்துள்ளார். 1998ஆம் ஆண்டு பொக்ரான் ஏவுகணை சோதனை வெற்றிக்கு வித்திட்ட விஞ்ஞானிகளை இந்த நேரத்தில் பெருமையோடு நினைவு கூர்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இத்தினம் இந்திய வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்த தினம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தேசிய தொழில்நுட்ப தினத்தை முன்னிட்டு புதுடில்லியில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை ஏற்பாடு செய்திருந்த விழாவில் மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் பங்கேற்றார். இந்நிகழ்ச்சியில் நடைபெற்ற இரத்த தான முகாமையும் அவர் தொடக்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், பொக்ரான் சோதனை வெற்றியால் தேசிய தொழில்நுட்ப தினம் உந்துதல் பெற்றதாக கூறினார். கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் கடந்த 4ஆம் தேதி தொடங்கி 15ஆம் தேதி வரை பீகார் மாநிலத்தில் உள்ள பாட்னா, ராஜ்கிர், கயா, பகல்பூர் மற்றும் பெகுசாராய் ஆகிய பகுதிகளில் நடைபெற்று வருகிறது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. நாட்டின் குக்கிராமங்களில் உள்ள இளைஞர்களை விளையாட்டில் ஊக்குவிக்க மத்திய அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டுள்ளது. அந்த வகையில் கேலோ இந்தியா 7வது விளையாட்டுப் போட்டிகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த ஞாயிற்றுக்கிழமை காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். இப்போட்டிகளில் 5000த்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பங்கேற்கின்றனர். தற்போது இப்போட்டிகளில் மகாராஷ்டிர மாநிலம் 27 தங்கம் மற்றும் 22 வெள்ளி உட்பட 74 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. கர்நாடகா மாநிலம் 14 தங்கம் மற்றும் 19 வெள்ளி உட்பட 39 பதக்கங்களுடன் 2வது இடத்திலும், ராஜஸ்தான் மாநிலம் 11 தங்கம் 4 வெள்ளி உட்பட 23 பதக்கங்களுடன் 3வது இடத்திலும் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடில்லியில் உள்ள தமது இல்லத்தில் பாதுகாப்பு சூழல் குறித்த உயர்மட்ட ஆலோசனை கூட்டத்தை நடத்தினார். இந்தியா பாகிஸ்தான் இடையேயான சண்டை நிறுத்தத்தை தொடர்ந்து ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட எல்லையோர மாநிலங்களில் இயல்பு நிலை திரும்பியுள்ளது. சர்வதேச அன்னையர் தினம் இன்று கொண்டாடப்படுவதை ஒட்டி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஆபரேஷன் சிந்தூர் ஒரு ராணுவ நடவடிக்கை மட்டுமல்ல, இந்தியாவின் சமூக கூட்டாண்மையின் சின்னம் என்று மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.